ஒரு வெற்றிங்கிறது சும்மா கிடைச்சிடாதுங்க. அந்த வெற்றிக்கு பின்னாடி பல தோல்விகளும், அவமானங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறையவே உழைப்பும், வலியும் இருக்கும். இப்போ ஒரு பிசினஸ் மேன், ஒரு ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறது வேற. அவங்க லைஃப்ல ஜெயிக்கிறது வேற. பட் ஒரு மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வேற மாதிரியான ஒண்ணு. ஏன்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி பல வழிகளும், பல வெளியே தெரியாத பல ரணங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி, அந்த வெற்றிக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு உழைப்பும் வலியும் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல ஒரு பிரபலமான மனிதருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மா மனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார்லி சாப்ளின் அவர் வாழ்ந்து பல ஆண்டுகள் ஆயிட்டாலும் இன்னைக்கும் அவர் பேரை கேட்டா நமக்கே சிரிப்பு வருது. இந்த காலத்து குழந்தைகளும் அவர் எந்த எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சார்லி சாப்ளினுடைய படங்களை இந்த காலத்து குழந்தைகள் பார்த்தாலும் மனசு விட்டு சிரிக்கிறாங்க. அந்த அந்த அளவுக்கு நம்மளை மகிழ்வித்த ஒரு சார்லி சாப்ளின், அப்படி நம்மளை சிரிக்க வச்ச அந்த சார்லி சாப்ளின் அவருடைய அந்த நகைச்சுவைக்கு பின்னாடி எத்தனை வழிகளும், எத்தனை வேதனைகளும், எவ்வளவு உழைப்பும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அவர் நம்மளை சிரிக்க வச்சது மட்டும்தான் தெரியும். அந்த நகைச்சுவைக்கு பின்னாடி அவருக்கு இருக்கிற வலி, அவருடைய உழைப்பு, அதை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சார்லி சாப்ளின் சினிமாவில நடிக்க தொடங்கி இருந்த காலகட்டம் எல்லாரும் மாதிரி அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு. அவர் நடிச்ச பல படங்கள் வெளியவே வரல. வந்த ஒண்ணு ரெண்டு படமும் பெரிய அளவுல ஓடல. இது மட்டும் இல்லாம அவருக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் எதிராகவே இருந்தாங்க. ஏன்னா இவருடைய ஆர்வம் அந்த ஒரு படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மெனக்கெட்டு பண்ற பல விஷயங்களை நிறைய பேர் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றாரு, ரொம்ப ஓவரா பண்றாரு, மத்த எல்லாத்தையும் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவர் அந்த படத்துல போடுறதுக்கே எதிராக தான் இருந்தாங்க. இப்படி சொல்லி அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வராம போச்சு. ஏதாவது ஒரு படத்துல நினைச்சிட்டு இருந்தாலும் பாதிலேயே அவரை திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே அவருக்கு படங்கள்ல நடிக்க விரும்பல. அப்படின்றப்போ கீ ஸ்டோன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோல மேக்ஸ் சென்னட் அப்படிங்கிறவர் எடுக்கிற படத்துல சார்லி சாப்ளின் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த படத்துலயும் சார்லி சாப்ளின் போடுறதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வேண்டாம், இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு, இவரை வச்சு படம் எடுத்த ராசி இல்ல அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு எதிராக சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அந்த மேக்ஸ் சென்னட்டுக்கு சார்லி சாப்ளின் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவருக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் அந்த வாய்ப்பு அந்த மேக்ஸ் சென்னட் அந்த படத்துல சார்லி சாப்ளினுக்கு கொடுத்தாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச வாய்ப்பா இருந்தாலும் அந்த படத்துடைய அந்த மேக்ஸ் செனட் அவர்கள் நினைச்ச அவுட்புட் அதுல வரல. சார்லி சாப்ளின் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்டையும் போட்டு பாக்குறாரு. இல்ல அவருக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் மொத்தமா இறக்கி பாக்குறாரு. பட் அவருக்கு இந்த மேக்ஸ் செனட்டுக்கு திருப்தி இல்லை. அப்ப கடைசியா மேக்ஸ் செனட் சார்லி சாப்ளினை கூப்பிட்டு சொல்றாரு, சார்லி இந்த படத்துல உன்னைய போட வேண்டாம் நிறைய பேர் சொன்னாங்க, உன்னைய பத்தி நெகட்டிவா எவ்வளவோ எனக்கு ஃபீட்பேக் வந்துச்சு. பட் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் உனக்கு இந்த படத்துல நான் சான்ஸ் கொடுத்தேன். உன்னால நிச்சயமா இதை விட பெட்டரா பண்ண முடியும். அதனால நான் உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். இந்த கேரக்டர் கண்டிப்பா பேசப்படும், நீ அதுக்கு வித்தியாசமா புதுசா ஏதாவது செய்ய, நிச்சயமா உன்னால முடியும் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா ஒரு சான்ஸ் எடுத்துக்கோ, ஒரு பிரேக் எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாரு அந்த மேக்ஸ் செனட். சார்லி சாப்ளினும் சரி, கடைசியா கிடைச்சிருக்கிற சான்ஸ் எப்படியும் இதை விடக்கூடாது, என்ன பண்ணலாம், எப்படி புதுசா பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணாரு. அந்த ஷூட்டிங் கம்பெனி, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே ரொம்ப குண்டான ஒரு ஆர்டிஸ்டோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டாரு. சார்லி சாப்ளின் எப்படி இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி எவ்வளவு ஒல்லியா இருக்கிற ஒருத்தர் அவ்வளவு குண்டான ஒரு ஆளோட ட்ரெஸ்ஸை போட்டா அதுவே ஒரு காமெடியா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஷூவை மாத்தி மாத்தி, வலது கால் ஷூவை இடது காலையும், இடது கால் ஷூவை வலது காலையும் போட்டுக்கிட்டு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு நடந்தா எப்படி இருக்கும்? இப்படி கோணகித்தனமா சார்லி சாப்ளின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த செட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து ரொம்பவே ரசிச்சு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. தூரத்துல இருந்து இதை பார்த்த மேக்ஸ் சென்னட்டும் அவர் பண்றது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சுங்கிறனால அங்கிருந்து பக்கத்துல பார்த்துட்டு, நீ இதையே பண்ணு, கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகும், நல்ல ஆடியன்ஸ் இதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க, நீ இதையே அந்த படத்துல பண்ணு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி காஸ்டியூம், அதே மாதிரி ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடியை பண்ண சொன்னாரு. அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடியுடைய ஒரு தொடக்கமா இருந்ததான் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா உருவான சார்லி சாப்ளின் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கலைஞன் உருவான தருணம். அதுதான் அவருடைய அந்த சார்லி சாப்ளினுடைய ட்ரேட்மார்க் காமெடி உருவான அந்த தருணம் இதுதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறம், எவ்வளவு வலி, எவ்வளவு உழைப்பு, அந்த ஒரு கடைசியா கிடைச்ச வாய்ப்பு அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னெல்லாம் புதுசா பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு கிடைச்ச வாய்ப்புல தன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணினாரு. அந்த உழைப்புக்கு, அந்த வலிக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னைக்கு காலத்தை வென்ற ஒரு நகைச்சுவை கலைஞனா இன்னைக்கு சார்லி சாப்ளின் நிக்கிறாரு. அவர் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி அவருக்கு இருக்கிற வலிய அவர் ரொம்ப அழகா ஒரு கோட்ல உணர்த்தி இருப்பாரு. எனக்கு மழையில நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அழுகிறத யாரும் பார்க்க முடியாது, என்னுடைய கண்ணீரை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப எவ்வளவு வலியும் வேதனையும் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி அவருடைய அழுகை எவ்வளவு இருந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பல சம்பவங்கள் காரணமா இருந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் கடந்துதான் அந்த மனுஷன் இன்னைக்கு நம்மளையும் சிரிக்க வச்சு காலத்தால் அழியாத ஒரு கலைஞனா இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படி வலியும் தோல்விகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து நாம நம்மளுடைய இலக்கம் நோக்கி நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் நம்மளுடைய முழுமையான உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தானா நிச்சயமா நம்மளும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவோம் அப்படிங்கிறதா சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம்.